கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தை போலாம். எல்லோரும் கண்களை மூடி. அன்பின் பிதாவே, பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய கிருபை பெருசப்பா, வல்லமை பெரிது. எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராக அநேக சாட்சிகளை தேவன் வெளிப்படுத்தும். கிருபை எங்களை தாங்கி நடத்துகிறவர்களாக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையினால் எல்லோருக்கும் பேசணும். வாழ்க்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபித்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம இன்றைக்கு தேவ பலன் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். தேவ பலன், கர்த்தருடைய பலன் நமக்கு எப்படி இருக்குங்க? பெரியா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கூட நம்ம சங்கீத புஸ்தகம் வாய்ச்சோம். என்ன வாய்ச்சோம்? 20 இல்ல, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்ய ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை, தாம் தெரிந்து கொண்டவர்களை, தாம் அழைத்தவரை என்ன பண்றாராம்? அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் என்னதான் எப்படிதான் நம்ம விட்டுட்டு போகணும்னு நினைச்சாலும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார் நம்மள. அல்லேலூயா, விட மாட்டாருங்க. அதுதான் கர்த்தர். நாம் அபிஷேகம் பண்ணினவரை ஒரு நாள் அவர் விட மாட்டார். அல்லேலூயா. நம்ம இப்படி சாட்சிகள் நாம் சொல்லும் பொழுதுதான் இன்னும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. இன்னும் புதிய ஆத்துமாக்கள் என்ன பண்ணுவாங்க? ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. அவங்க விசுவாசம் பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 18வது வசனம். நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆமல்ல என்று இருக்கவில்லை. 1 கொரிந்தியர் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம் என்ன? அல்லேலூயா. கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னடா எங்க எப்ப பாரு இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தை சிந்தினாரு, மீட்டாரு அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? நம்மள கேலிக்கிட்டல் செய்யறத நம்ம முன்னாடியே பண்ணிருப்பாங்க. ஏன் எனக்கு நடந்திருக்கு. அல்லேலூயா. நான் வேலை செய்யற இடங்கள்ல, நான் ஆண்டவரை பத்தி பேசுற இடங்கள்ல ஒரு வந்துட்டாரு ஆண்டவரை பத்தி பேச. அல்லேலூயா. ஆனா அவங்களுக்கு என்னவா இருக்காது? சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா. அவங்க தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல. நம்மள என்ன பண்றாங்க? நம்மள அசட்டை பண்ணி நம்மள அவங்க என்ன பண்றாங்க? பைத்தியக்காரங்க. அவங்க வந்துடுறாங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுறதுக்கு. அவர் அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, இப்படி ரத்தம் சிந்தினாரு, எனக்காக மரித்தாரு, இப்படிலாம் சொல்லி நம்மள என்ன பண்ணுவாங்க? டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஆனா அது நமக்கு எப்படி இருக்கு? ரட்சிக்கப்படுகிற நமக்கு எப்படி இருக்குங்க? தேவ பலனா இருக்கிறது. நாம் அதுல சோர்ந்து போகாதபடி கர்த்தர் என்ன பண்றாரா நமக்கு? அல்லேலூயா. நமக்கு இன்னும் பலனை தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அது தேவ பலன், சாதாரண பலன் இல்லைங்க. என்ன பலன்? தேவ பலன். நம்ம சரீரத்துல வர்ற பலன் வேற, நீங்க சாப்பிட்டு திருப்தியா இருந்து அதுல வர பலன் வேற. ஆனா இது கர்த்தர் கொடுக்கிற பலன், தேவன் கொடுக்கிற பலன். அது நாம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தான் அது என்னவா இருக்கு? அதிகமா இருக்கு. அல்லேலூயா. அது தேவ பலன், நமக்கு மட்டும்தான் அது கர்த்தர் தருகிறார். அதே இன்னொரு பலன் என்ன சொல்லுது? ரோமர் புஸ்தகம் 1:16. ரோமர் புஸ்தகம் 1:16 இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு
அது தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அவருடைய வார்த்தை கேட்டு அதை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குதா? ஒரு ரட்சிப்பு கிடைக்குது. அந்த ரட்சிப்பு உங்களுக்கு தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால மேல என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாது. யார் சொல்றா? அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. நான் சுவிசேஷம் சொல்றத, நான் தேவனை பத்தி சொல்றத, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி நான் ஜனங்களுக்கு சொல்றதுனால நான் என்ன பண்ண மாட்டேன்? வெட்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல நான் விசுவாசிக்கிறேன். அதனால என்ன பண்ணுது? ஹல்லேலூயா. வாசிங்க அத. விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனா இருக்கிறது. தேவ வார்த்தை கேட்டு நீங்க சொல்ற சுவிசேஷத்தை கேட்டு அதனால விசுவாசித்து என்ன பண்றாங்க? ரட்சிப்படைகிறார்கள். ரட்சிப்பு உண்டாகுவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாகுவதற்கு எப்படி இருக்குங்க? தேவ பலனா இருக்கிறது. இதுதான் நம் தேவ பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்படி விளங்க பண்ணுகிறார்? நாம் எப்படி இருந்தோம்? முன்னாடி எப்படி இருந்தோம்? பாவிகளா இருந்தோம். கர்த்தரை பற்றி அறியல. ஹல்லேலூயா. 10:11 நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஆமா, என்னத்த சர்ச்சைக்கு போய் என்னத்த ஆண்டவரை பத்தி கேட்டு என்னத்த ஜெபம் பண்ணி அப்படி நாம் நினைக்கும் போது எப்படி இருந்தாலும் நாமளும் பாவிகளா தான் இருந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, அவர் யாருக்காக மரித்தாருங்க? நமக்காக மரித்தார் இல்லைங்களா? அவருடைய அன்பு பெரிதென்று விளங்கும்படியாக அது நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. ஆனா நாம எப்படி இருந்தோம்? ஹல்லேலூயா. நாம் எப்படி இருந்தோம்? பாவிகளா இருந்தோம். ஏசாயா 53:6 வாசிக்கிறேன். அது தெளிவா சொல்லப்பட்டு நான் எப்படி இருந்தோம் அப்படின்ட்டு. ஏசாயா புஸ்தகம் 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எப்படி இருந்தோம்? ஆடுகளைப் போல வழி தப்பி. ஒரு நல்ல பாதையில நாம் நடக்கல. ஹல்லேலூயா. நல்ல பாதையில நாம் நடக்கலையா? தன் இஷ்டத்துக்கு நாம தெரிஞ்சிட்டு இருந்தோம். நாம யோசிக்கிறது என்னமா அப்படி இல்லைங்களா? அதான் நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ என்ன சொல்றாரு? கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல விழ பண்ணினார். ஹல்லேலூயா. அப்ப நாம் எப்படி இருந்தோம்? சங்கீதம் ரோமர் 5:8 என்ன சொல்லுது? நாம் பாவிகளா இருந்தோம். நம் பாவத்தை என்ன பண்ணாரு? அவர் மேல விழ வச்சுக்கிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாவிகளா இருக்கும்போது நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு இல்லைங்களா? நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு தமது அன்பை விளக்கம் பண்ணும்படி தன்னையே ஒப்பு கொடுத்தார் சிலுவையில. ஹல்லேலூயா. உனக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ணாரா? சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். இதுதான் சிலுவை உபதேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் சிலுவை உபதேசம். இதை நான் சொல்லும் போது விசுவாசிக்காதவங்களுக்கு எப்படி இருக்கு? அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரன் வந்துட்டாங்க. யாரும் சொல்லி நீ சொல்லு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அது நமக்கு எப்படி இருக்கு? தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நாம் தேவ பலனா இருக்கிறது. ஏசாயா புத்தகத்துல நாம் பார்த்தது போல நான் வழி தப்பி திருந்த நம்ம தன் பாவங்களை என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக கர்த்தர் என்ன பண்ணாரா? தன்னை சிலுவையில ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. தன்னை என்ன பண்றாருங்க? சிலுவையில ஒப்பு கொடுத்தார். ரோமர்ல 7 வாசிப்போமா? 5:7 நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவரை ஒருவன் மரிக்க துணிவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவருக்காக
இப்ப என் ஃப்ரெண்டு அவன் ரொம்ப நல்லவன், அவனுக்காக நான் என்ன பண்ண என்ன வேணாலும் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்ம வந்து மாம்சரியா நம்ம பார்த்துருக்கோம். என் ஃப்ரெண்டு அவன் நல்லா இருக்கும், நல்லவன், நல்லதே செய்வான், அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இதுதான் இங்க சொல்லுது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். அது கூட நிச்சயம் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கீழே நாம் பாவிகளா இருக்கையில் நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுவான். ஹல்லேலூயா. நீதிமானுக்காக ஒருத்தன் செய்வான், ஆனா பாவிகளுக்காக யார் செய்வா? இதுதான் வேதம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாவியா இருக்கும் போது அவருடைய அன்பை நம்மேல் விளக்கம் பண்ணது விதமாய் சிலுவையில ஒப்பு கொடுக்கிறாரு. கீழே 9, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிக நிச்சயம் இல்லையா? தேவன் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை ரட்சிக்கிறார். அவருடைய கோப ஆக்னை நீங்கும் இல்லைங்களா? யார் மேல உள்ள கோபம்? கர்த்தர் நம்ம மேல கோபமா இருக்கிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி வாசிங்க. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டோம், கோப ஆக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. யாருடைய கோபம்? கர்த்தருடைய கோபம் அல்ல. கர்த்தருடைய கோபத்துக்கு நாம் நீங்களாகணும்னா தேவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். நாம் என்ன பண்ண வேணும்? நீதிமான்களாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதே ஏசாயா 53ல வாசிங்கள 4ல இருந்து, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணணும். அப்பவும் நமக்கு என்ன வரல? தெளிவு வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய மீறுதலை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார், நாமோ யாரால? அவர் தேவனால் தண்டிக்கப்பட்டார், தேவ தூஷணம் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப அப்படிதானே பேசினாங்க. ஹல்லேலூயா. தேவ தூஷணம் பண்ணிட்டான், நியாயப்பிரமாணத்தை மீறிட்டான். ஹல்லேலூயா. ஓய்வு நாள்ல அவர் எல்லாரையும் ரட்சிக்கிறாரு, ஓய்வு நாள்ல விடுதலை தராரு, ஓய்வு நாள்ல அதை செய்யறாரு, இதை செய்யறாரு. அவர் மேல தன் யூத ஜனங்களை என்ன பண்ணாங்க சொல்லுங்க? சிலுவையில அறிவுரை ஒப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்லுகிறது, நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். கீழ் 5, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படி ஆக்கினை அவர் மேல் வந்து அவருடைய தழும்புகளால் இன்றைக்கு நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் இன்றைக்கு நாம் சுத்தமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கை தட்டுங்க. அவருடைய தழும்புகளால் நான் குணமான, அவருடைய ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டேன், அவருடைய அன்பினாலே நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், ஐஸ்வர்யனா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன், பலனோடு இருக்கிறேன், தேவ பலனோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பு வைத்திருந்தா நமக்காக அவர் ஜீவனை விட்டு இருப்பார். கர்த்தர் நம் மீது அன்பு எவ்வளவு அன்பு வைத்திருந்தா தன் குமாரனை ஒப்பு கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணிருக்கோம்? நம் கண்கள் குருடா இருந்திருக்கிறது, ஆவிக்குரிய கண்கள் குருடா இருந்திருக்கிறது. அதனாலதான் என்ன சொல்றாங்க இந்த ஜனங்க? அப்ப என்ன பண்ணிருக்காங்க? அவர் தேவனால் அடிக்கப்பட்டாரு, தேவனால். ஆனா அவர் அடிக்கப்பட்டது யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் மீறுதலுக்கும் நம் அக்கிரமத்துக்கும் நம் பாவங்களுக்குமாய் அவர் அடிபட்டார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் எடுங்களேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், அவர் நமக்காக அடிபட்டார், நொறுக்கப்பட்டார், நம் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை, அவர் அன்பை விளங்க பண்ணினார் என்பதை நீங்கள் ருசித்தது உண்டானால், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க நம்ம பாஷையில சொல்லுங்க. நம்ம பாஷையில என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, எனக்கே நல்லா பேசுறேன். அங்க போய் என்ன வச்சே பேசிட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. என்கிட்ட நல்லா பேச வந்தாக்கா அங்க போய் என்ன பத்தியே சொல்லிடுவோம். ஹல்லேலூயா. இப்படிதானே? அதுதான் இங்க புறங்கூறுதல் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. துர்க்குணம். நீ நல்லா பேசுவ, ஆனா ஒருத்தவங்களை பத்தி என்ன இருக்கு நமக்குள்ள? ஒரு சின்ன கோபம் இருக்கு. ஹல்லேலூயா. சின்ன ஒரு இது இருக்கு. அதான் சொல்றாரு, இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ள இருந்து நீங்க ருசித்து பார்த்ததுனால், உங்களுக்காக கர்த்தர் அடிபட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார் என்று நீங்க அவருடைய அன்பை ருசி பார்த்தது உண்டானால், இங்க சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகல புறங்குறுதலையும் விட்டு ஒழிந்து, 3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க புது மனுஷனா, நீங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்ம என்ன ஆயிடுவோங்க? புது மனுஷனாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய எல்லாத்தையும் விட்டுறணும். அதான் வேதம் தெளிவா சொல்லுகிறது. பழசு எல்லாத்தையும் மறந்துடணும். உங்களை அடிக்க வராங்களா, என்ன பண்ணணும்? நம்ம அடிச்சுட்டு போங்க. ஒரு அடி அடிப்பாங்க, 2 அடி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒன்றா படுத்தே விட்டாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம மேல உள்ள கோபம் அவங்களுக்கு போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய, இந்த வசனத்துல என்ன பண்ணுமா? படிங்க. கலங்கமில்லாத ஹல்லேலூயா. திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் மேல் நம்ம என்ன பண்ணுவோம்? வாஞ்சியா இருக்கணும். இதை ஒரு பால் மாதிரி எண்ணி நம்ம வாஞ்சியோடு அதை தினம் 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 அதை குடிச்சிட்டே இருந்தா, புசித்து கொண்டே இருந்தா நம்ம என்ன இருப்போம்? தேவனுக்குள்ள நாம் இன்னும் தேவ பலன் அடைவோம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவ பலனை கொடுத்து நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். நீங்க சுவிசேஷம் உரைக்கும் போதும் சரி, மற்றவங்களால் நீங்க நிந்திக்கப்படும் போது சரி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாங்க. கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறவராக இருக்கிறார், வழக்காடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13-14. கொலோசியர் புத்தகம் வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மளை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவனாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்படி இருக்கணுமா? அனுதினமும் அவருடைய வேதத்திலையும் அவரோடு கூட அமர்ந்து ஜெபிக்கும் போதும், தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்றாரு? இருளின் அதிகாரத்திலிருந்தும் நம்மளை என்ன பண்றாரா? விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்தை யாருங்க? இருளின் அதிகாரம் யாரு? பிசாசானவன். ஹல்லேலூயா. தேவையில்லாத ஒரு சண்டையை போட்டு விட்டு போடுவோம். ஹல்லேலூயா. அவன் நல்லா பேசிட்டு இருப்பார், திடீர்னு எங்க இருந்து வரும்னு தெரியாது, ஒரு ஃபைட் நடக்கும். ஹல்லேலூயா. இதான் இருள். நீங்க தேவனை கிட்டி சேர சேர என்ன பண்ணலாம்? ஹல்லேலூயா. பிசாசுக்கு பிடிக்காது. நீங்க முழங்கால் படிக்கிட்டாதான் உங்க காலை உடைக்க பார்ப்பான். ஹல்லேலூயா. இல்லைங்களா? நம்ம ஜெபிக்கும் போது இடர்களை கொண்டு வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கும். அதான் என்ன சொல்றாரு? இருள் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரை. யாருடைய ராஜ்யத்துல நாம் இருக்கிறோம்?
யார் நமக்கு ராஜாவா இருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் ஏறும்போது என்ன மேல போட்டாங்க? யூத ராஜா. ஹல்லேலூயா, யூத ராஜா. அப்ப அவர் யாரு? யூதருக்கெல்லாம் ராஜா, உங்களுக்கு எனக்கும் ராஜா தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவுடைய என்ன இருக்கிறோம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் யாரு? பிதாவாகிய தேவன். குமாரனுடைய ராஜ்யத்துல நம்ம என்ன பண்றாராம்? உட்படுத்தி இருக்கிறார். அவரை இல்லாமல் யாருக்கும் நித்திய ஜீவன் இல்லை. அவரை இல்லாம யாருக்கும் ரட்சிப்பு இல்லை. அவருடைய அவர்தான் நமக்கு எல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்றால் வார்த்தை, இயேசு கிறிஸ்து என்றால் ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து என்றால் ஜீவன், நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு எல்லாமே. 14 அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. யாருக்குள்ள இருக்கு? குமாரனாகிய, அது முன்னாடி பிராக்கெட்ல சொல்லப்பட்டிருக்கு, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலதான் நமக்கு என்ன பண்ணிருக்கு? பாவ மன்னிப்பு, மீட்பு. கீழே அவர் அதிரசமான தேவனுடைய சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஹல்லேலூயா. அவரால தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கு, அவரால தான் நமக்கு விடுதலை இருக்கு. ஆனா என்ன சொல்லுவாங்க? பிதாவான தேவன், அவர் எப்படி தேவன் ஆக முடியும்? இயேசு கிறிஸ்து ஒரு இறை தூதர் தானே. ஆனா என்ன பண்ணிருக்கு? எல்லாருக்கும் சொல்லுங்க, பைபிளை வச்சிருக்காங்க, நான் பேசுறேன். லாஸ்ட்ல என்ன சொல்லிருக்கு? 15 கடைசியில சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சர்வ சிருஷ்டிக்கும், இந்த உலகத்தை உண்டு பண்றதுக்கு முன்னாடியே இங்க யார் இருக்கா? யார் இருக்கா? குமாரன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான். தன்னை எப்படி உங்களுக்கு வெளிப்படுத்துது? அதான் சொல்றாரு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒரு தீ எரியுதுன்னு வைங்களேன், அந்த தீயை நல்லா பாத்தீங்கன்னா, ஒரு விளக்கு எரியுது, அந்த விளக்க பாத்தீங்கன்னா 3-4 கலர்ல இருக்கும். இருக்கா? ஆனா தீ ஒண்ணு தானே. எதுக்கு 3-4 கலர்ல இருக்கு? சொல்லுங்க. அக்னி ஒண்ணுதான், அது எதுக்கு கலர் கலரா இருக்கு? அதான் கடவுள் ஒண்ணுதான். உங்களுக்கு 2-3 வெளிப்படுத்தி கர்த்தர் நமக்கு காட்டுகிறார். அப்பதான் நாம் விசுவாசிக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நமக்காக தன் குமாரன் அனுப்புகிறார். தன் குமாரன் நமக்காக பாடுகளை சுமக்கிறார். ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டுக் கொள்கிறார். அவர் கடந்து போகிறார். அவர் என்ன சொல்லிட்டு போறார்? நான் இதோ போறேன், உங்களுக்குள்ளே ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன். அதுதான் தேவபலன். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு தீ எரியுதுன்னா அது 3-4 கலரா இருக்கு. அதுதான் கர்த்தர் ஒருவர் தான், தேவன் ஒருவர் தான் தன்னை 3ஆக வெளிப்படுத்துகிறார். இது தெரியாத என்ன பண்றாங்க நிறைய பேரு? ஹல்லேலூயா. நீங்களே புரிஞ்சுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துங்க, வாசிங்க. எபேசியர் 1:13-14. எபேசியர் புத்தகம் 13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் என்ன பண்ணிருக்கோம்? விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டோம். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தினாலே நாம் என்ன பண்ணிருக்கோம்? அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை நடத்துகிறார், நம்மளை ஆளுகை செய்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு வரும் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இல்லைங்களா? ஹல்லேலூயா. இன்னொரு வாட்டி வாசிங்க அந்த வசனத்தை. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை நீங்க கேட்கணும்.
போது, நீங்க வசனத்தை கேட்டு 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 நீங்க ஆண்டவருக்கு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் உங்களுக்கு என்ன பண்றாரா? பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறார். தன் மகனாக மகளாக என்ன பண்றார்? அல்லேலூயா. அவர் என்ன பண்றார்? உங்களை ராஜாக்களும் ராஜாதிகளுமா வைத்திருக்கிறார். சாதாரணமா வச்சு இல்ல. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். பிதாவாகிய தேவன் உங்களை ராஜாவாகவும் ராஜாதிகளாகவும் வைத்திருக்கிறார். முத்திரை உங்களை கொண்டு ஒரு முத்திரை கொடுத்திருக்கிறார். இவர் என் மகன், என் மகள். அல்லேலூயா. நம் நெத்தியில என்ன பண்ணிருக்கு? எழுதப்பட்டாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. கீழே அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருடைய சுதந்திரத்துக்கு? நம்முடைய சுதந்திரத்துக்கு, என்னுடைய சுதந்திரத்துக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய சுதந்திரத்துக்கு என்ன பண்றாரா? நான் அவருக்கு சொந்தமானவன் ஆயிட்டேன், அவருடைய சொந்த மகன் ஆயிட்டேன். அப்படி என்னுடைய மீட்பு யாரால வரும்? என்னுடைய ரட்சிப்பு யாரால வரும்? என்னுடைய தேவ பலன் யாரால வரும்? சொல்லுங்க. அதுக்கு அச்சாரமானவர் யாரு? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய சுதந்திரத்துக்கும் என்னுடைய பாதுகாப்புக்கும் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒருவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே எனக்காய் அடிக்கப்பட்டு என் பாவங்களை சுமந்து என் மீறுதலை மன்னித்து அவருடைய ரத்தத்தை சிந்து, விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்து என்னை இன்னைக்கு மீட்டு கொண்டு அவருக்கு எப்படி வச்சிருக்காரா? இன்றைக்கு ஊழியக்காரராய். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் அப்படி விசுவாசிக்கணும். நாமளும் நாம் என்ன பண்ணுமா? விசுவாசிக்க வேண்டும். இன்னொரு வசனம் ஞாபகம் வருது. எசேக்கியேல் புஸ்தகம் 18:32 வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாதருடைய சாவை விரும்புகிறதில்லை என்று அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தட்டுங்களேன். நாம் மனம் திரும்பணும். தெளிவாய் சொல்லுகிறார். நீங்க மனம் திரும்புங்க, அப்பொழுது பிழைப்பீர்கள். சாவுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், என் பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில் அறையப்பட்டார் என்று நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசித்து நீங்க மனம் திரும்பும்போது உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. அதான் அங்க சொல்லுகிறாரு, சாகுடைய சாவை கர்த்தர் விரும்புகிறது இல்ல. அல்லேலூயா. எனக்காக தான் நான் ஒரு நாளைக்கு சாவதான போறேன். அது சாவு அல்ல, அது இறப்பு அல்ல, இது சரீரத்துக்கு மட்டும். அல்லேலூயா. இந்த பூமியில நாம் மரித்து போவது நம் சரீரத்துக்கு மட்டும், நம் ஆத்மாவுக்கு இல்ல. ஆத்மாவுக்கு நியாய தீர்ப்பு இருக்கு, ஆத்மாவுக்கு மீட்பு இருக்கு. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை நாம் நம்ப வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்திலே ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் காரியங்களை எழுதப்பட்டிருக்கு. நாம் மீறுதலும் அக்கிரமம் செய்து மனம் திரும்பாவிட்டால் ஜீவ புஸ்தகத்தில் நம் பேர் என்ன பண்ணப்படும்? கிறுக்கி போடப்படும். அல்லேலூயா. அதுதான் ஆத்ம மரணம். அந்த மரணத்தை சொல்றாரு, நான் சாகுடைய சாவை விரும்புகிறது இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்யணும்? முதலாவது மனம் திரும்பணும். அல்லேலூயா. அப்பதான் நாம் பிழைக்கப்படுவோம். அப்பதான் நாம் பிழைக்கப்படுவோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அவர் என்ன சொல்றாரு? ஆய்வாசிங்களேன். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏற பண்ணுகிறவருமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் மனம் திரும்பாவிட்டால் என்ன பண்றாங்க?
கர்த்தர் ஒருவர் தான். இன்னொரு வசனம் ஞாபகம் வருது, அந்த வசனம் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல. உங்கள் ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கு நீங்க என்ன பண்ணுமா? பயப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கே நீங்க பயப்படணும். அது அங்க சொல்றது, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். 7 வாசிங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளை பூச்சக்கரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயிர்ப்பித்து குப்பையிலிருந்து எடுத்து அல்லேலூயா என்ன பண்ணுகிறார்? உங்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்ட மாட்டீங்களா? எளியவனா இருக்கீங்களா? கர்த்தரை நீங்க ஏற்றுக்கொண்டதுனால உங்க வாழ்க்கை மாறலையா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசலையா? அப்ப ஆண்டவர் உங்களோடு கூட பேசலனா நீங்க கரெக்டா தேவனோடு கூட நீங்க பயணம் பண்ணலன்னு அர்த்தம். அல்லேலூயா. 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 சொல்லுங்க. அவர் சிறியவனை குழியிலிருந்து எடுத்து அவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுங்க. அவரே பாதாளத்தில் இறங்கும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. அது இல்ல, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, ஆத்மாவை கொள்ள வல்லவராக இருக்கிறேன். அந்த வசனம் சொல்றேன். மத்திய சுவிசேஷம் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க அழிக்கிறாங்க? புரியுதா? இந்த சரீரத்துக்கு எங்க மரணம்? பூமியில மட்டும்தான். நம்ம ஆத்மாவுக்கு எங்க மரணம்? அல்லேலூயா. அப்ப அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு தான் நாம் பயந்து நடக்க வேண்டும். அதான் சொல்றாரு, சாதாரண சாவை நாம் விரும்புவதில்லை. அல்லேலூயா. அது நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அனுதினம் அவருடைய வசனத்திலே இரவும் பகலும் தியானமா இருந்து அதன் ரகசியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது நம் கர்த்தர் என்ன பண்றாங்க? நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு எட்டாவதும் அறியாதும் காரியங்களை அவர் நம்மோடு கூட இருந்து செய்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார், உங்களோடு ஒரு தினமும் பயணம் பண்ணுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்லிக்கிட்டே போலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்னு பேதுரு, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஒன்னு பேதுரு அதே 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரி கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்ப நம்ம அவருக்கு சொந்த ஜனமா மாறுறோம், ராஜரீக கூட்டமாய மாறுறோம்? அதே வசனத்துல மேல சொல்லுதுல, நீங்களும் அந்த காலத்துல தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வர திரும்பும் பொழுது. அல்லேலூயா.
அல்லேலூயா. அதுல என்ன சொல்றது? வரவழைத்தவருடைய புண்ணியங்களை சொல்லப்பட்டிருக்கு. யார் உங்களை வரவழைக்கிறா? அல்லேலூயா. நீங்க அந்தகார ஒளியிலிருந்து ஒளியிடத்துக்கு வந்துடணும். அந்தகாரத்துல இருந்து என்ன பண்ணுமா? ஒளியிடத்துக்கு, தேவ ஒளி, அந்த ஒளி. அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஒளிக்கு நாம் திரும்பும் போது கடைசியில சொல்லப்படுற மாதிரி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு சொந்த ஜனம் யாருங்க? யாரு தெரிந்து கொண்டார்? ஆதாம் நான் சொல்ல முடியும். ஆதாம் தெரிந்து கொண்டாரா? யாரை தெரிந்து கொண்டார் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா இன்னைக்கு ஆபிரகாம் சந்ததி என்று நாம் சொல்லுகிறோம். இஸ்ரவேலின் மூன்றுகளிலும் தோன்றினவர்கள் தான், இல்லைங்களா? காரணம், ஆபிரகாமை அவர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் அவர் சொல்படி நடந்தார். அவர் நடந்ததுனாலதான் இன்றைக்கு என்னவா இருக்கிறோம்? நாமளும் ஆபிரகாம் சந்ததியா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம் பிள்ளைகளா இருக்கிறோம். இஸ்ரவேலின் சந்ததியா இருக்கிறோம். சாரி, மாத்தி சொல்லிட்டேன். அல்லேலூயா. 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 கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நான் பார்த்து முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 1:24. 1 கொரிந்தியர் 1:24 வாசிங்க, முடிச்சிடுறேன். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க யாரா இருந்தாலும் சரி, கிரேக்கரா இருந்தாலும் சரி, யூதரா இருந்தாலும் சரி, நீங்க அந்நியரா இருந்தாலும் சரி, ஆபிரகாம் குமாரத்திகளா இருந்தாலும் சரி, நீங்க தேவனால் அழைக்கப்பட்ட போது, தேவனுக்குள்ளாக உங்களுடைய காரியங்களை நடத்தும் போது, அவருக்கு கீழ்ப்படும் போது, அந்த வேதத்துல நீங்க வாஞ்சியா இருக்கும் போது என்ன தருகிறது? தேவ பலனும் தேவ ஞானமும் கர்த்தர் உங்களுக்கு அறிகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.